ஹாய். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட் ரைட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அது பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ரைட் சேலம் கம்யூனிட்டி சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வாங்க ப்ரோ ரைட் போவோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்மளும் பைக் எடுத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரைடும் போகல. ஸோ இதுக்கு முன்னாடியும் போகல. ஸோ வாங்க ப்ரோ இது ஒரு அட்வென்ச்சராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுருந்தாங்க. சரி ஓகே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம். ஸோ இது ஃபஸ்ட் ரைட் அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா நோ வைலைன்ஸ், நோ ரூல் பிரேக்கிங், நோ ஓவர் ஸ்பீடிங். Just going to enjoy the ride. So, tata. ஏர்லி மார்னிங்கே நம்மளோட ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்னா சேலம் தான் போயிட்டு இருக்கோம். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ரைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நேட்டிவ் தர்மபுரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படியே இங்கேருந்து சேலம் போயிட்டு சேலத்துலேருந்து நம்மளோட கோ ரைடர்ஸ்லாம் வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. அப்படியே நம்ம அங்கேருந்தே நாமக்கல் கொல்லி ஹில்ஸ் வந்து அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ தர்மபுரி டு கொல்லி ஹில்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ மேக்ஸிமம் 2 to 3 ஹவர்ஸில் ரீச் ஆகிடுவோம். இதுக்கு முன்னாடிலாம் இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணதில்லை. ஸோ இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது. ஸோ இன்னும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போக வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம கூட. ஸோ சேலம் ரீச் ஆகிட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் நம்மளோட ரைடை வந்து ஃபர்தராக கன்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இவங்களாம் வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூட வர போகிறவங்க. ஸோ பார்த்திங்களா ஃபுல்லாக கேடிஎம் பைக்ஸ். ஸோ இதுதான் நம்ம கூட வந்து ரைடுக்கு வரப்போகுது. ஸோ அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வர வரைக்கும் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிவிட்டு ஸோ எல்லோரும் வந்த உடனே அப்படியே கிளம்ப போகிறோம். ஸோ எல்லோரும் அப்படியே கிளம்பிட்டோம். எவ்வளோ நாள் யோசிச்சுட்டு இருந்தோம் இந்த மாதிரிலாம் பைக் வாங்கிட்டு ரைட் போகணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபைனலி இட்ஸ் ஹேப்பனிங் அப்படின்னும் போது ஹாப்பியாக தான் இருக்குது. ஸோ ரைட் நல்லா போகணும். அப்படியே இங்கேருந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாமக்கல் போகிறோம். நாமக்கல் போயிட்டோன்னா அங்கேருந்து அப்படியே கொல்லி ஹில்ஸ். அட்டா நம்ம குட்டீஸ். ஸோ இவங்களோட அலப்புறை வந்து டோட்டலாக வந்து வேறு லெவலுங்க. ஸோ அதை வந்து சத்தியமாக தாங்கவே முடியாது. ஸோ நீங்களே பாருங்களேன். ஸோ நம்ம வந்து கொல்லி ஹில்ஸ் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துவிட்டோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்து நாமக்கல் ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ இங்கேருந்து ஒரு ஐ திங்க் ஒரு 20 பைக்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்குது நம்ம கூட. ஸோ இங்கேருந்து அப்படியே எல்லோரும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ரைடை அப்புறம் கன்டினியூ பண்ண போகிறோம். ஓகே இவரை பற்றி சொல்லி ஆகணும். ஸோ இவர் தான் நம்மளோட ட்வின். ஸோ சேம் 390 தான், அதே வேரியேஷன். ஸோ அங்கே தெரியுது பார்த்தீங்களா ஹில்ஸ். ஸோ அதுதான் வந்து கொல்லி ஹில்ஸ். ஸோ நம்ம வந்து அங்கே தான் போகிறோம். இங்கேருந்து போகும்போதே பார்த்தீங்கன்னா கிளைமேட் அப்படியே சில் ஆகிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ இன்னும் மேலே போனேன்னா பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கொல்லி ஹில்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 72 ஹேர்பின் பென்ஸ் இருக்குது. ஸோ இந்த கொல்லி ஹில்ஸ் ரோட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் ரோட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எதனால் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரோடு ரொம்ப நேரோவாக இருக்கும். ஸோ 2 பஸ்ஸு கூட க்ராஸ் பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்கும். அப்படியே ஹில்ஸை வந்து நம்ம கிளைம் பண்ணிடுவோமா.
ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இன்னொரு 5 to 10 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும் மேலே போகிறதுக்கு. ஸோ அப்படியே ஒரு பிரேக் எடுத்துகிட்டு எல்லோரும் ஒரு வரையும் வெயிட் பண்ணிவிட்டு கிளம்புவோம். ஸோ இங்கேருந்து வியூ பார்த்திங்கன்னா தெரியும், ஃபுல்லாக க்ரீன் அண்ட் ப்ளூ. ஸோ இன்னும் டாப்பில் செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் வந்துட்டாங்க. ஸோ அப்படியே கிளம்பிடுவோம். ஸோ இன்னும் மேலே போயிட்டு இன்னும் நிறைய ஸ்பாட்ஸ்லாம் வந்து சுற்றி பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கனாலே தெரியும் வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிளைமேட் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கான்னு கேட்டால் ஓகே தான், பட் ரொம்ப சில்லுன்னுலாம் இல்லை. பட் சீசன் அப்போ வந்தோம்னா இன்னும் சில்லுன்னு இருக்கும். பட் செம்மையாக இருக்குது, க்ரீனாக ஃபுல்லாக. அட்லாஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொல்லி ஹில்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே டவுனுக்குள்ளே போயிட்டு இருக்கிற ஸ்பாட்லாம் அப்படியே சுற்றி பார்க்க வேண்டியது தான். ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போது நேச்சர் பக்கம் அப்படியே வண்டி விட வேண்டியது தான். சம்திங் ஹேப்பன் நினைக்கிறேன். ஓ மை காட். ஓ நம்ம ட்வின் 390 தெரியுது பார்த்தீங்களா மார்க்கு. ஸோ இங்கேருந்து வந்து ஸ்கிட் ஆகிட்டே போயிருக்கு. கார்னரிங் பண்ணும்போது வந்து நம்ம ப்ரோ வந்து விழுந்துட்டுருக்காரு. பார்த்திங்கன்னா வண்டிக்கு பார்த்திங்கன்னா அந்த கியர் ராட் மட்டும் வந்து ஃபுல்லாக வளைஞ்சிருச்சு. ஸோ நாங்களும் முடிஞ்சாலும் ட்ரை பண்ணி ஓரளவு பண்ணியிருக்கோம். ஸோ பைக் எடுத்து 2 months கூட இன்னும் ஆகலை அப்படின்னு சொன்னார். ஸோ தேங்க் காட் அவருக்கு எதுவும் ஆகலை. ஸோ ஹெல்மெட் போட்டுட்டு இருந்தார், அது வரைக்கும் ஃபைன் தான். ஸோ சேம் நம்மளோட 390 மாதிரியே தான். ஸோ அது பார்க்கும்போது கொஞ்சம் சேடாக இருக்குது. ஆஃப்டர் அ லாங் ரைட் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்பாட்டுக்கு வந்து ரீச் ஆகிருக்கோம். ஸோ நீங்களே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த வியூ.
மார்னிங் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம ரைடை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 2 o'clock ஆக போகுது. ஸோ அப்படியே லஞ்சு சாப்பிட்டு நெக்ஸ்ட்டு இருக்கிற ஸ்பாட்டெல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு எங்கெங்கெல்லாம் போக போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொல்லிமலையிலே பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு அடுத்த ஸ்பாட் எங்கன்னு முடிவு பண்ணிப்போம். ஓகே, இன்றைக்கி ட்ரிப்புக்கு என்னென்ன வண்டிலாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இது வந்து அட்வென்ச்சர் 250. சேம் 250 200 RC 200 இல்லை எங்கே பார்த்துருவோம். 1 2 சரி கவுண்ட் பண்ணி போனோம். எக்ஸ்ட்ரா இது RC 200. இதுதான் எங்களோட வண்டி அப்படி கிடையாது. இது வந்து எங்களோட வண்டி மாதிரி ஆல்ஃபா 390. இது வந்து இது 200. 200. இது 250. என்னோட தம்பி கவுண்ட் பண்ணுறா அப்படியே அங்கேருந்து கவுண்ட் பண்ணிக்கோ. இதுதான் ப்ளூ 390 ஆல்ஃபாவோட தம்பி. ஓகே, ஜஸ்ட் அப்படியே பைக் பார்த்துருவோம். இந்த மாதிரியா இங்கே என்ன இருக்குது? டியூட் இதுனா பைக்கு ஒயிட், இதுனா பைக்கு. ஸோ இது எங்கே கூட வரல ரைடு. ஓகே 390. ஓகே பார்த்தீங்களா பயங்கரமாக நிற்கிது. இது வந்து 200 RC 200 வந்து செம்மையாக இருக்குல்ல. ப்ரூனோ சாரா இது RC 200. ஓகே இது 200. இது 250 என்னோட தம்பி. இது அப்புறம் 200. இது 200. இதுவும் 200. இவன் வந்து சின்ன பையன், இளைய பையன். அது சாரா. இது வந்து ஒரு கேர்ள் 200 RC கேர்ள். இது 390. கொஞ்சம் ரகடான கொஞ்சம் காட்டு மிராண்டி தன்மை ஓட்டுவான். ஹெவி கேம் டு ஷார்ட். இது என்னன்னா டோட்டலாக எத்தனை பைக்ஸ் 27. நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கொல்லி ஹில்ஸில் தான் இருக்கோம். ஜஸ்ட் இப்போ வந்து லஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு வந்திருக்கோம். ஸோ சாப்பிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஃபால்ஸ் இந்த மாதிரி ஸ்பாட்டுக்கு போக போகிறோம். டோட்டலாக 27 பைக்ஸ் வந்திருக்கு. 27 தானா? வீடியோட லென்த் வந்து ரொம்ப போகிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம இதோட வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ கொல்லி ஹில்ஸ் பார்ட் 2ல் பார்ப்போம். யாரெல்லாம் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க. ஸோ பை.